இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனதுனாலதான் நாங்க எல்லாரும் கடை திறப்பு விழாவுக்கு வர முடியாம போச்சு. நீ கண்மணி பேர்ல கடை ஆரம்பிச்சது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். என்னைக்குமே உனக்கு பக்க பலமா இந்த குடும்பம் உன் கூடவே நிக்கும்டா. நீ ஒண்ணு தனியாலாம் கிடையாது. நம்ம கிட்ட இப்போ 2 கடை அதிகமா வந்திருக்கு. இந்த வள்ளி டெக்ஸ்டைல், கண்மணி டெக்ஸ்டைல் இதெல்லாம் நம்ம காவேரி டெக்ஸ்டைலோட பிரான்ச்சஸ். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உலகம் பூரா நம்ம கடை திறக்க போறோம். நிறைய கடை திறக்க போறோம். ராகவா, நம்ம கடை தனித்தனியா இருக்கலாம்டா. ஆனா குடும்பம் எப்பவுமே பிரியக்கூடாது. ஒன்னாதான் இருக்கணும். எந்த காரணத்து கொண்டோ நம்ம பிரிஞ்சிடக்கூடாது ராகவா. இது மட்டும்தான் என் வேண்டுதல். அண்ணனோட ஆசையும் அதுதான் ராகவா. நம்ம எல்லாம் எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம்டா. என்னடா இது? நான் நன்கொடை கொடுத்தேன்னு மைக் செட்ல அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த பணம். வலிமா, அழாதீங்க வலிமா. ஐயோ, அழாதீங்க வலிமா. என்னால தாங்க முடியல வீரா. இது பாரடி, அவன் கோவத்துல பேசின வார்த்தைலாம் இல்ல, அவன் மனசுல இருந்து சொன்ன வார்த்தை தான். வள்ளிமா, நீங்க தானே எப்பவுமே சொல்லுவீங்க கோவத்துல பேசுற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, அதுக்கு மதிப்பே கிடையாதுன்னு சொல்லுவீங்கல்ல. அவர்தான் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டாரு. இதெல்லாமா பெருசா எடுத்துப்பீங்க? இல்ல வீரா, அதெல்லாம் ஒன்னும் கோவத்துல சொன்னதில்ல. அவன் மனசுல இருந்துதான் வந்திருக்கு. அவன் இப்படிதான் என்ன நினைச்சிருந்திருக்கான் வீரா. நான் அவனை வேறையாவோ மாறின வேறையாவோ பாக்குறதான் அவன் நினைச்சிருந்திருக்கான். ஒரு அம்மா எப்படி தன் பிள்ளைங்கள பிரிச்சு வேற வேற மாதிரி பாப்பா. ஆனா ராகவ மனசுல ரொம்ப நாளா இதான் இருந்திருக்கு. அதான் இப்ப வெளியில வந்துடுச்சு. அப்படியே சொல்லிட்டான். அப்படின்னா நான் தான் அவனை சரியா வளர்க்காம விட்டுட்டேன். என் வளர்ப்புலதான் தப்பு. வலியம்மா, அவர் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்காக வருத்தப்படாதீங்க, அழாதீங்க வள்ளியம்மா. என்னால அழாம இருக்க முடியல கண்மணி. ஒரு தாய் தான் குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை இத்தனை நாளா நீ என்கிட்ட இருந்ததெல்லாம் போய் உன் அன்பெல்லாம் வேஷம், நீ இருந்ததெல்லாம் நடிப்பு அப்படின்னு சொன்னா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? எப்படி அழாம இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் அவனை அப்படி நினைக்கலையே. என் மூத்த பிள்ளையா நினைச்சுதானே வளர்த்தேன். ஆனா அவன் அப்படி சொல்லிட்டானே. இப்ப என்ன? அவன் பேசுனது தப்பு. அவன் செஞ்சதுக்கு 4 போடு போட்டுட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லவா? ஐயோ வேணாம் சாமி, வேணாம். யாரும் எனக்காக போய் அவன் கிட்ட பேச வேணாம். அவன் பேசினதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அவனை பொறுத்த வரைக்கும் நான் நடிக்கிறவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்ல, அப்போ அவனை நான் உண்மையா பார்த்துக்கிட்டேன்னா என் அன்பு உண்மையா இல்லையான்னு அவனே தெரிஞ்சுக்குவான். என்ன வார்த்தை பேசுறீங்க? ஆமா, ராகவன் எங்க? ஏன் அவனுக்கு எது அடிபட்டுருச்சா? ஐயோ மாமா, ராகவன் மாமாவளதான் உங்ககிட்ட கேட்டோம். அமைதியா இரு வீரா, அமைதியா இரு. நீ சொல்லு. ராகவன் மாமா நீங்க கொடுத்த 10,000 திருப்பி கொடுத்துட்டு வள்ளியம்மாவோட பாசமே போய் நீ மாறனுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. அதான் வள்ளியம்மாவால தாங்கிக்கவே முடியல, அழுதுட்டு இருக்காங்க. இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் பெருசுப்படுத்தாத. அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் என்ன அப்படி சொன்னா. ஏன்டி இப்படி பண்ண? ஐயோ கடவுளே, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்தோம். இப்ப மறுபடியும் என்ன ஆக போகுது? டேய்,
இன்னைக்கு நீ இவ்வளவு பெரிய உருவமா வளர்ந்து நிக்கிறேன்னா இந்த வளர்ச்சியை கொடுத்ததே அத்தைதான்டா. உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தது அதுதான். உன் உடம்புல ஓடுற ரத்தமும் அது கொடுத்ததுதான். அதை பார்த்து என்ன வார்த்தை கேட்ட நீ? நீ இப்படி கோவப்படுறத பார்க்கும்போது நான் பேசுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுதுடா. நான் ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அதுக்காக உன்னை அடிக்க தூண்டி விட்டுருக்கனா? அப்ப உண்மைதானே அது? ராகவா வேண்டாம். நீ என்ன வேணாம் பேசு, ஆனா அத்தையும் அப்பாவையும் தப்பா பேசுன சாவடிச்சிருவேன். என்ன என்னடா பண்ணுவ? மிரட்டுறியா? என்ன அடிச்சிருவியா? நீ தொழில் எடுத்துக்கிட்ட, குடும்பத்தை எடுத்துக்கிட்ட, இப்ப அவங்க மேல இருக்கிற உரிமை எடுத்துக்க பாக்குறியா நீ? என்னமோ உனக்கு மட்டும் தான் அந்த குடும்பத்துல உரிமை இருக்கிற மாதிரி பேசுற. நானும் அந்த வீட்டுல பிறந்தவன் தான்டா. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூத்தவன் முறைய முதல் மரியாதை செய்யறேன்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டீங்க. அண்ணன் அப்பாவுக்கு அடுத்து நீ தான் எல்லாம் சொன்னல. அப்ப எனக்கு கோவம் வந்தா 4 வார்த்தை பேசுவேன், திட்டுவேன். அதுக்கு நாளைக்கு நானத்தே சமாதானமா போவோம். இடையில நீ என்னடா துள்ளிக்கிட்டு இருக்க? என் மேல உனக்கு கோவமா? என்ன பார்த்தாலே வெறுப்பாவற? இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன் காலில் விழுகணுமா? ஐயா என்ன மன்னிச்சிரு சாமி, இல்ல ஊரை மொத்தமா கூப்பிட்டு நிறுத்தி காலில் விழுகவா? டேய், அந்த மனுஷன் பாவண்டா. அத்தையும் உடஞ்சு போயிருக்கு. அவரு நீ போனதுல இருந்து தூங்காம அவதிப்பட்டு இருக்காரா. டேய், உன்னாலதான்டா அவருக்கு உடம்பு முடியாமையே போச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா. வேண்டாம், நம்ம ஒன்னா இருக்கிறது தான் அழகு. நம்ம விரோத காரணங்க எல்லாம் குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காது. ஓஹோ, அப்போ அப்பாவோட உடம்பு முடியாம போனதுக்கும் நான் தான் காரணம். அந்த பழியும் என் மேலதான் தூக்கி போடுவீங்க, அப்படிதானே? அதுக்கு தானே இவ்வளோ ட்ராமா? சரிடா, இருந்துட்டு போட்டோம். போதும்டா, போதுமா? ஏய், என்னடா எதை சொன்னாலும் தப்பாவே நினைச்சுக்கிட்டு பேசுற? நீ தப்பா தான்டா சொல்ற. நீ ரோட்ல குடிச்சு விழுந்து கிடந்த, வீட்டுக்கு அடங்காதவனா சுத்திட்டு இருந்த. அப்பெல்லாம் அப்பாவுக்கு வராத கவலை நான் அந்த வீட்டை விட்டு வந்தது வந்துருச்சோ? போதும்டா, போதும். பேச பேச உங்க மனசுல இருக்கிற விஷம் எல்லாம் வெளியே வருதுடா. ச்சே! இத பாரு, நீ என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு ஒரு உதவி பண்ண. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமாடா? ஆமாண்டா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். என்னடா பண்ணுவ நீ? ஐயோ